ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடேஸ் லஞ்ச். இன்றைக்கி நம்ம டுடேஸ் லஞ்சில் ஒரு சூப்பரான தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். தக்காளி, எண்ணெய், கடுகு, வெந்தயம், உப்பு, மிளகாய், புளி. ஒரு வானல் சூடு பண்ணிக்கோங்க. ஊறுகாய் செய்கிறதுக்கு ஒரு பொடி வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு கடுகு 3/4 ஸ்பூன் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதை வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வெந்தயம் 1/2 ஸ்பூன் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். மிளகாய் ஒரு 30 மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோடவே கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இதை வறுத்து வச்சுருக்கலாம். நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே. ட்ரை ரோஸ்ட் பண்ணது எல்லாமே பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோடவே தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளி 30 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியும் மிளகாவும் ஈக்குவலாக எடுத்துக்கும் போது நமக்கு அந்த தக்காளியுடைய புளிப்பு அதிகமாக தெரியாமல் இருக்கும். காரமும் கரெக்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு ஒரு வானல் சூடு பண்ணிக்கிறேன். வானல் சூடானதும் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் சேர்த்து செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் அதில் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதோடவே நம்ம தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கலாம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் சிம்லேயே மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் இடையில நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தக்காளியோட தண்ணிலாம் கொஞ்சமாக வற்றினதுக்கப்புறம் கடைசியாக உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி இருந்தால் தான் சீக்கிரம் கெட்டு போகாது. தக்காளி கம்மியான விலையில் கிடைக்கும் போது இதே மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். டுடேஸ் லஞ்ச்.